ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. வெரைட்டி ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கேரட்டு பீன்ஸை வச்சு ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறாங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. 1/2 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், 1 இன்ச்சு இஞ்சி, 2 பல் பூண்டு, இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1 இன்ச்சு பட்டை, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. தனியா சீரகத்தை நல்லா வறுத்து வச்சுருக்கேங்க. எல்லாம் கோர்ஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுதான் நம்ம செய்ய போகிற வெரைட்டி ரைஸுக்கான பவுட்ரு மசாலாங்க. இந்த பவுட்ரு பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், கேரட்டு பீன்ஸு சேர்த்து செய்ய போகிற வெரைட்டி ரைஸுக்கான பவுட்ரு மசாலா ரெடியாக அரைச்சி வச்சுட்டேங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி 1/2 டீஸ்பூன் கீ விட்டுருக்கேங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இது ரெண்டும் சேர்த்து நம்ம வெரைட்டி ரைஸ் செஞ்சோம்னா சூப்பராக இருக்குங்க. நான் சாதம் ஏற்கனவே வச்சு ஆற வச்சுருக்கேங்க. நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா ரைஸ், ரெகுலர் சாப்பாட்டு ரைஸ் எது வேணால் எடுத்துக்கலாங்க. நான் டேரெக்டாக குக்கரில் பிரியாணி புலாவெல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா. மசாலா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணி ஊற்றி, அந்த எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு தண்ணி ஊற்றி அது கொதிக்கும்போது அரிசி போட்டு அந்த மெத்தடில் நான் செய்யலைங்க. சாதம் ஏற்கனவே உதுத்து வச்சுருக்கேன், வேக வச்சு உதுத்து ஆற வச்சுருக்கேங்க. அதை தாங்க சேர்க்க போகிறேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சிங்க. கடுகு சேர்த்திக்கலாங்க. 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு வெடிக்கட்டுங்க. கடுகு வெடித்த உடனே இந்த ரைஸுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 2 தாங்க சேர்க்க போகிறேன். கடுகு வெடிக்க போகுதுங்க, சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ ஆனியனையும் டொமேட்டோவையும் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இது வேக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாங்க. சீக்கிரம் தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரம் வதங்கிடுங்க. சரி, 1 நிமிஷம் வதங்கட்டுங்க. பாருங்கள், தக்காளியும் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இது போதுங்க. கேரட்டு பீன்ஸு வெரைட்டி ரைஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை லைட்டாக வேக வச்சு எடுத்துருக்கேங்க. ரொம்ப குழஞ்ச மாதிரி வேக வச்சிடாதீங்க, வெரைட்டி ரைஸ் நல்லா இருக்காதுங்க. இந்த கேரட்டு பீன்ஸு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த 1 செகண்ட் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண வச்ச பவுடர் மசாலாவை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம டொமேட்டோ, ஆனியன், கேரட்டு, பீன்ஸு ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. ஏற்கனவே நம்ம கேரட்டு பீன்ஸு ஓரளவுக்கு வேக வச்சதுனால சீக்கிரம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண பவுடர் மசாலா இது கூட சேர்த்துக்கலாங்க. இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அப்போ தான், ஏன்னா நம்ம பவுடர் மசாலாவில் தான் எல்லா ஸ்பைசஸும் அப்புறம் உப்பெல்லாம் சேர்த்துருக்கோம். அதெல்லாம் இந்த காய்கறியில், இந்த வெஜிடபிள்ஸில், டொமேட்டோ ஆனியனில் இறங்கணும் இல்லையா, அதனால் நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கொதிச்சதுன்னா மசாலாலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்குங்க. இது 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ரைஸை கொட்டி கிளறுனா நம்மளோட கேரட் பீன்ஸ் வெரைட்டி ரைஸ் ரெடிங்க. இது 1 நிமிஷம் வேகட்டுங்க, பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் மசாலா எல்லாம் நல்லா இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும்போது நான் என்கிட்ட இருக்கிற புதினாவை சேர்த்துக்கிறேங்க. வெரைட்டி ரைஸியாக இருந்தாலும், அதாவது பிரியாணி புலாவ் சாப்பிட்ட எஃபெக்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட இருக்கிற புதினா இலைகளை இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்திக்கிறேங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க, நல்லா ஒரு சேர கொதிக்கட்டுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. புளிப்புக்காக நான் பெரிய லெவலில் ஜாஸ்தியாக சேர்க்கலைங்க. நான் போட்ட தக்காளியோட புளிப்பு பத்தாது. எனக்கு தேவைப்பட்டதுன்னா நான் லெமன் ஜூஸ் பிழிஞ்சுக்குவேங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வருதுங்க. இப்போ நாம் வேக வச்சு உதுத்து வச்சுருக்கிற ஆற வச்சுருக்கிற சாதத்தை இதில் கொட்டி கிளறிக்கலாங்க. மசாலாலாம் நல்லா வெந்துடுச்சுங்க. இதை சேர்த்து கிளறிக்கலாங்க. நம்மளோட கேரட் பீன்ஸ் வெரைட்டி ரைஸ் சூப்பராக செம்மையாக ரெடி ஆகிடுச்சிங்க. புளிப்புக்காக நான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கிறேங்க. நீங்கள் வேணான்னா விட்டுறலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நம்மளோட பீன்ஸ் கேரட் போட்ட புலாவுன்னு சொல்லலாம், வெரைட்டி ரைஸ்னு சொல்லலாம். ஆக மொத்தம் லஞ்ச் பாக்ஸுக்கு எம்மியான ரெசிபிங்க.
இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், எம்மியான டேஸ்டியான சிம்பிளான ஈஸியாக வீட்டில் இருக்கிறத வச்சு டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. சாதம் ரெடியாக வேக வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ஐடியா பண்ணி இந்த ரைஸ் செஞ்சுக்கலாங்க. லெஃப்ட் ஓவர் ரைஸாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க. நேற்று வச்ச சாதம் மீதி இருந்தால் கூட குழந்தைங்களுக்கு டக்குன்னு லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த ரெசிபி ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க. கேரட்டு, பீன்ஸ் மட்டும்தான் எங்கிட்ட இருந்தது. உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து செய்யலாங்க. சிம்பிளான ரெசிபி தாங்க. கேரட்டு, பீன்ஸு, வெரைட்டி ரைஸு, புலாவு, பிரியாணி இப்படி வேணால் நீங்கள் சொல்லிக்கலாங்க. அந்த மசாலா, அந்த பவுட்ரு மசாலாவில் தான் இது மொத்த டேஸ்ட்டும் அடங்கி இருக்குங்க. அந்த தக்காளி, நம்ம போட்ட தக்காளியோட புளிப்பு அவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்காதுங்க. அதனால தான் நான் லெமன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணா சேர்த்திக்கலாங்க, வேணாட்டி விட்டுலாங்க. அப்புறம் பார்த்திங்களா, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொன்னேன். அதுக்காக தான் லஞ்ச் பாக்ஸில் போட்டு ரெடியாக வச்சுருக்கேங்க. இதுக்கு சைட் டிஷ் ஆனியன் ரைத்தா தான் எப்போவுமே நம்ம எல்லாத்துக்கும் சாப்பிடுவோம். அது அவசியப்பட்டால் அப்படி சாப்பிட்லாங்க. இல்லாட்டி அப்படம், வடாம் இந்த மாதிரியெல்லாம் அந்த ஃப்ரைம்ஸ் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா, சிப்ஸு, பொட்டேட்டோ சிப்ஸு, அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு, அந்த மாதிரி எதையாவது ஒன்று வச்சு கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஆனியன் ரைத்தா தான் வச்சு சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. வேறு ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் சாலட் இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு சாப்பிட்லாங்க. கூடவே தயிர் சாப்பிட்டா ஒரு திருப்தியும் நமக்கு இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.